தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மைச் செய்தி. முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் கலந்து கொள்ளவுள்ள முப்பெரும் விழாவின் தேதி மற்றும் இடமானது மாற்றப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ஹரிதாஸ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ஹரிதாஸ், எந்த இடத்தில் இந்த முப்பெரும் விழாவானது நடைபெற இருக்கிறது? மேலும் இந்த தேதி மாற்றத்திற்கான முக்கிய காரணம்? பாராளுமன்ற தேர்தலில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு 40 தொகுதிகளும் மகத்தான வெற்றியை பொதுமக்கள் கொடுத்துள்ளனர். அதற்காக அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று திமுகவை சேர்ந்த மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலரும் முதல்வரை கேட்டுக்கொண்டதை அடுத்து முதல்வர் அதற்கு முப்பெரும் விழாவாக நடத்துவதற்கு அனுமதி அளித்திருந்தார். அதன்படி முப்பெரும் விழாவானது வருகின்ற 14ஆம் தேதி கோவையில் நடைபெறும் எனவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் கோவை செட்டிபாளையம் பகுதியில் இந்த முப்பெரும் விழாவானது நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்த சூழ்நிலையில் தற்பொழுது தேதி இடம் மற்றும் மாற்றம் செய்யப்பட்டு வரும் 15ஆம் தேதி கோவை கொடிசியா மைதானத்தில் இந்த முப்பெரும் விழாவானது நடத்தப்பட உள்ளது. இது குறித்து மாவட்ட செயலாளர்கள் கூறுகையில், கோவை செட்டிபாளையம் பகுதியில் ஏற்கனவே ஏற்பட்டிருக்கும் போக்குவரத்து நெரிசல் மற்றும் தற்பொழுது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்துள்ளதால் கோவையிலும் அந்த மழையின் தாக்கம் அதிகரித்துள்ளது. இதனால் அந்த மழையின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும். பல்வேறு காரணங்கள் சிக்கல்கள் உள்ள காரணத்தினால் தற்பொழுது ஒரு நாள் மாற்றம் செய்யப்பட்டு வருகின்ற 15ஆம் தேதி கோவை கொடிசியா அரங்கில் நடைபெற உள்ளது. அந்த கூட்டத்தில் தமிழக முதல்வர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பல்வேறு முக்கிய தீர்மானங்களை கூற உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி ஹரிதாஸ். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.